ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் கடலை மாவும் இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் ஈவினிங்கில் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கிறிஸ்பினஸ்க்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இப்போ நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம். அது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா உப்பெல்லாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். பக்கோடாலாம் செய்யும் போது நம்ம பிசையணும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டாலே ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடும். அந்த ஸ்டேஜுக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பிரெட்டில் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சைடில் கூட கட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் சென்டரில் எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அது நம்ம 1 ஸ்பூன் எடுத்து ஒன் சைடு வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு பேக் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது அப்படியே நின்றுடும். அதே மாதிரி திருப்பி போட்டு அந்த சைடும் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 2 சைடும் ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு சூடாக சாப்பிடும்போது டீயோட ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஆயில் வச்சுட்டு நான் மீடியம் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் சூடானதும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை அதில் போட்டோன்னே இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. கோல்டன் ப்ரௌனாக வெந்து வரணும். பார்க்கவே இங்கே பாருங்கள், மொறுன்னு வெந்து வரும். அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோன்னே இது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிரெட் ஆனியன் பக்கோடான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நீங்கள் சின்ன பசங்களுக்கு சாஸோடையும் கொடுங்க. அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.